ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 3:18. அன்புக்குரியவர்களே, ஆழமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவர்களில் ஒரு சாரார் எப்பொழுதும் தங்களை பாவிகளாக நினைத்து பாவிகள் என்றே அறிக்கையிட்டுக் கொண்டு இருப்பார்கள். பரிசுத்தமாக வாழ்வதாக எண்ணுவது கூட கர்த்தருக்கு முன்பாக பாவமாக இருக்கும் என எண்ணுவர். இவர்கள் தாழ்மையின் அடையாளமாக கருதுகின்றனர். இன்னொரு சாரார் பரிசுத்த குறைச்சலோடு வாழ்ந்தாலும் தங்களை பரிசுத்தவான்கள் என்றே அறிக்கையிடுகின்றனர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் தங்களை பரிசுத்தவான்கள் என எண்ணுவதுதான் உண்மையான விசுவாசம் என நினைக்கின்றனர். இவர்களின் விசுவாசம் இவர்களின் உண்மை நிலையை உணரவிடாமல் தடை செய்கிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சரியான சமநிலையை உடையதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழ்கின்ற போதும் வேதத்துக்கு ஏற்றபடி செயல்படுகின்ற போதும் பரிசுத்தமான அந்த நல்ல நிலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடையவும் திருப்தி அடையவும் வேண்டும். அதுபோல கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நிலைகளுக்கும் குணநிலைகளுக்கும் நாம் கீழாக குறைவுபடும் போது அந்த குறைவுகளை பார்த்து மன வருத்தம் அடையவும் வேண்டும். ஆம், தவறான தாழ்மை தகாது. உண்மை நிலை உணராத விசுவாசம் உதவாது. நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் புது இதயத்தை தந்து உள்ளத்தில் பரிசுத்தாவியானவரால் நிறைத்து கல்லான இதயத்தை எடுத்து போட்டு மாம்சமான இதயத்தை தந்து அவர்கள் உமது கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களை காத்துக்கொள்ளவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வாழ உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர்களுக்குள்ளே தேவ அன்பு விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, ஒருவருக்கொருவர் தேவை உணர்ந்து உதவும் உள்ளமும் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருபையினாலும் கிரியையினாலும் அன்பினாலும் அன்பு கூற வழி நடத்துங்க. ஆண்டவரே, அனுதின வாழ்வில் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் கையின் பிரயாசங்கள் முயற்சிகள் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் உங்க ஆசீர்வாதம் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பான பயணத்தை அனுபவிக்கவும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்தின்றி வாகனத்தை ஓட்ட தேவையான ஞானமும் சாலைகளை சரியான முறையில் பராமரிக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாடுகிறவர்கள் உங்க தழும்புகளால் குணப்படவும் கடன் பிரச்சனையோடு வறுமையோடு துன்பத்தோடு வாழுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் பாலியல் கொடுமையாளர்கள் திருடர்கள் பொய்யர் வழிப்பறி கொள்ளையர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் கடன் ஏய்ப்பு செய்கிறவர்கள் கந்து வட்டி வாங்குகிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் புது வருடத்தின் புது புது நன்மைகளை தேவ கிருபையை பெற்று அனுபவிக்க இரக்கம் செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.